அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியை குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வள்ளல் பிரம்மனால் அருளி செய்த திருவருட்பாவிலே திருக்கதவம் திறத்தல் என்ற ஒரு அருமையான பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். இதுவரை 5 பாடல்களுக்கு உரை விளக்கம் ஒலி வடிவிலை தரப்பட்டது. இன்றைய நாளிலே திருக்கதவம் திறத்தல் 6வது பாடலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது. பொய்யுடையார் விழைகின்ற புணர்ச்சி விழைந்தேனோ, பூண விழைந்தேனோ, வான் காண விழைந்தேனோ, மெய்யுடையாய் என்னொடு நீ விளையாட விழைந்தேன். விளையாட்டென்பது ஞானம் விளையும் விளையாட்டே. பையுடை பாம்பனையருடும் ஆடுகின்றோய் எனது பண்பறிந்தே, நண்பு வைத்த பண்புடையோய் இன்னே. செய்யுடை என்னொடு கூடி ஆட எழுந்தருள்வாய், சித்தசிகா மணியே என் திருநடனாயகனே. விளக்கம். சித்த சிகாமணி ஆகிய நடராஜபதியாம் அருட்பெருஞ்சோதி முன் உற்று இருந்து கொண்டு இப்படி பலவாக தன் உள்ள கிடக்கையை வெளியிட்டு வேண்டிக் கொள்ளுகின்றார் ராமலிங்க பெருமான். உலகில் பொய்யுடையார், அதாவது மாயா தேகத்தோடு கூடிய பொய்யாக புலபோக இச்சை உடையவர்களே ஆவர். அவர்கள் விரும்புவதெல்லாம் அற்ப சேர்க்கை என்பமே. அதற்கானவர்களையும் அழிபொருள்களையும் மிக இச்சிக்கின்றார்களாம். அப்படி ஒன்றும் நான் விரும்பவே இல்லை என்று பொருள்பட குறிக்கின்றார். முதலில் அத்தோடு வான் காண விழைந்தேனோ என்கின்றார். வான் என்ற சொல் சிறப்பு அழகு என்ற கருத்தில் கையாளப்பட்டுள்ளது ஈண்டு. அதனைத்தான் விரும்பவில்லை, அதனை தான் விரும்பவில்லை என்பதையே உணர்த்துகின்றார். இவர் உண்மையில் விரும்புவது என்ன என்றால், அந்த சத்திய ஞான ஜோதி சொரூபி ஆகிய பதியே என்னோடு விளையாட வேண்டும் என ஆசைப்படுகின்றாராம். இந்த விளையாட்டு சிறுபிள்ளை விளையாட்டோ அல்லது பொழுதுபோக்குனர் ஆடும் ஒரு விளையாட்டோ அல்ல. விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே என்று அடுத்து எடுத்து கூறி தெளிவுபடுத்தி விட்டுள்ளார். ஒருவன் இந்த உலகில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதின் காரணமே நல்லொழுக்கம் பயின்று நல்ல பழக்க வழக்கங்களால் நல்ல அறிவும் அனுபவமும் அடைந்து முடிவில் இறை இன்ப வாழ்வு பெற வேண்டும் என்பதே யாம். இந்த இறையாணையை உளங்கொண்டு தயா இயல் வாழ்வு வாழ்வதே உண்மை விளையாட்டாகும். இதனால் விளையாட்டே மெய் விளைவாகும் என்பது அனுபவம். இதனை உலகர் விளையாட்டே வினையாகும் என்று மாறுபடக் கொள்கின்றனர். கடவுளின் திருவிளையாடல், லீலை, லீலா வினோதச் செயல் என்பனவெல்லாம் ஞானானுபவ லட்சிய செயலேயாகும். கடவுள் எல்லோரையும் தான் பண்பாடடைய செய்தற் பொருட்டே தோற்றுவித்து வினை போகங்களை முறைப்படி ஊட்டி வளர்த்து வருகின்றார். பையுடைய பாம்பு அணையர், அதாவது சிலர் நச்சுப்பையுடைய படநாகம் போன்ற தன்மையராய் பலர்க்கும் அச்சத்தையும் தீங்கையும் விளைவிப்பவர்களாய் உள்ளனர். அப்படிப்பட்டவர்களின் உள்ளிருந்தும் ஆடிக்கொண்டும் அவர்களை ஆட்டி வைத்து கொண்டும் இருக்கின்றார் ஞான நடனபதி. நல்லோர்களின் நற்பண்பினை கண்டு நெருங்கிய நட்பு காட்டி நலம் வழங்கி வருகின்றார். அப்படிப்பட்ட நட்பு உறவு நம் வள்ளலார்பால் கொண்டுள்ளதை நன்கு உணர்ந்தே கூறுகின்றார். தன்னோடு இன்னே இப்போது கலந்து கொண்டு தெய்வ நடம் ஆடும் வண்ணம் கேட்டுக்கொள்ளுகின்றார். செய்யுடை என்னுடை என்னொடு கூடி ஆட எழுந்தருள்வாய் என்பதன் பொருள் ஆனந்த அனுபவம் உண்டாம்படி இந்த செய் என்னும் மண்ணுலகில் மண்ணுடம்பிலே கலந்து பொன்னுடம்பாக ஆக்கி கொண்டு ஆனந்த திருநடனம் புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும் என்பதுதான் வள்ளலார் விளைவு ஆகும். இந்த ஆனந்த அனுபவ வாழ்வுதான் ஆதியிலேயே மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஒன்றாகும். ஆனால் இந்த ஆன்மாவின் பரிபாக நிமித்தம் எத்தனை பிறவிகளில் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கப்படுகின்றான் இந்த மனிதன். முடிவாக
இப்போதுதான் ஆன்ம அகமுடையான் தன்னை முற்றிலும் இவனில் நிறைத்து கொண்டு வெளி நிரம்ப உள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் நித்திய இன்பானுபவத்தை விளைவித்து கொண்டு திகழ திருவுளம் கொண்டு வெளிப்படுகின்றது உண்மை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.